அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அப்போ அன்புமணி ராமதாஸ் பக்கம் கட்சி இருப்பதை பாஜக அறிந்து கொண்டதன் காரணமாகத்தானே இப்ப பாஜகவினுடைய தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு பொறுப்பாளர் அன்புமணி வந்து மீட் பண்றாரு. ஏன் ஐயா ராமதாஸ் அவங்க மீட் பண்ணல? இன்னொன்று வட மாவட்டங்கள் சில இடங்கள்லாம் திமுக வீக்காக தான் இருக்கிறாங்க. அப்போ ராமதாஸை வச்சு ரெந்தன் பண்ணிக்கலாங்கிற எண்ணம் திமுகவுக்கும் இருக்கிறது. அறிவாலய வட்டாரங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான உடன்பிறப்புகள் அதை விரும்புகிறார்கள். டிடிவி தினகரன் அவர்களுக்கு அதிமுக என்டிஏக்குள்ள விஜய் போகக்கூடாதுங்கிற எண்ணம் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஏன்னா போயிட்டா நிச்சயமா எடப்பாடி பழனிசாமியை சிஎம் கேண்டிடேட்டை வச்சு தான் போயாகணும். அப்போ எடப்பாடி சிஎம் ஆக வாய்ப்பு நிறையவே உண்டு இஃப் விஜய் ஜாயின்ஸ் வித் என்டிஏ அலையன்ஸ். 234 தொகுதிகளிலையும் பாஜக தனித்து நின்று எவ்வளவு வாக்கு வங்கியை வாங்குதோ அதுதான் பிஜேபியோட உண்மையான வாக்கு சதவீதம். திரும்ப 18 வாங்கிட்டோம்னா அதுல பாமக இருக்கியா, ஓபிஎஸ் இருக்காரியா, டிடிவி இருக்காரியா, தேவநாதன் யாதவ் இருக்கிறாரியா, இன்னும் என்னென்னமோ சாதி கட்சியா, எல்லா சாதியும் சேர்த்துக்கிட்டீங்க. நீங்க என்ன நினைச்சாலும் தமிழ்நாட்டில் பாஜகவால் வளரவே முடியாது. ராகுல் காந்தி சொன்னதுதான் உண்மை. they will never ever enter தமிழ்நாடு. முடியவே முடியாது. கூட்டணி வச்சு தலைகள் தண்ணி குடிச்சா கூட முடியாது. அதிமுகவுக்கும் பிஜேபி தேவைன்ற மனநிலை கிடையாது. பிஜேபிக்கு தான் அதிமுக தேவை. விஜய் போவாது தப்பு. நீ என்னப்பா, நீ கள்ளச்சாவுக்கு நீ போனியா? 67 பேர் செத்து போனா, கள்ள சாராயத்தை கொண்டு செத்து போனா, நீ போனியா? அல்லது முளையிலேயே கிள்ளி எரிஞ்சியா? செங்கல்பட்டில் மற்ற நடக்கும்போது அதை வந்து தடுத்து நிப்பாட்டினியா? எப்போது இடி ரெய்டு நடைபெற்றவுடன் கையோடு கையாக எங்கே நம்முடைய மகன் மீது நடவடிக்கை எடுத்து விடுவார்களோ என்று சொல்லி அதுவரை போகாத நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு ஐயா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்றாரோ அப்போதே உங்களுடைய முகத்திரை கிழிந்து விட்டது. அதிமுகவும் தாவேகாவும் ரொம்ப கவனமா இல்லைன்னா அந்த கட்சியை தன் ஆக்டோபஸ் கரங்களால் உள்வாங்கி செரித்து அழிக்கும் பாஜக. இது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும், விஜய்க்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. நான் அண்மையில் அண்ணா பர்த்டேக்கு ஒரு வாழ்த்து போட்டிருந்தாங்க அவங்களுடைய ட்விட்டர் பேஜில். நைனா இந்த ட்விட்டர் பேஜில் அண்ணா பர்த்டேக்கு வாழ்த்து போட்டிருந்தாங்க. என்னடா இது ஆச்சரியமா இருக்குன்னு. அதே பேரறிஞர் அண்ணாவை மிக கொச்சையாக பேசியவர் ஐயா எச் ராஜா. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து இருக்கிறார் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வர இன்னும் 6 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில பாஜகவின் தேசிய துணைத் தலைவர் திரு பைஜெயந்த் பாண்டா அவர்கள் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்திருக்கிறாரு. இந்த கள நிலவரத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? இந்த ஒரு இன்சிடென்ட் அப்படிங்கிறத பற்றி மட்டும் நம்ம பேச போகிறதில்ல. நம்ம நீங்கள் கூட்டணி பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். த சேம் டைம் நம்ம இந்த விவகாரத்தை எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியாக பாமகவோட நிலை அப்படிங்கிறது தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான அந்த உரசல் போக்கு அப்படிங்கிறது நேற்று வரைக்கும் நீடிச்சு தான் இருந்திருக்குது. ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது ஐயா அன்புமணி அவர்கள் தான் ப்ரெஸ் மீட்டே கொடுத்தாங்க. ஐயா நல்லா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மீண்டு வந்துடுவாங்கன்னா சொல்லிட்டு வந்தது அவர் தான். கூடுதலாக பல இடங்களில் பேசும்போது கண்டவன்லாம் கூட போயிட்டு ஐயாவை வந்து உடம்பு சரியில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்க துளைச்சிருவன்லாம் பேசினார். ஐயாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு இருக்கு. அது ஒரு தந்தையின் மீது ஒரு மகனுக்கு இருக்கக்கூடிய உணர்வு தான். எல்லாருமே பேசுவாங்க தான். அதை எவ்வளோதான் முரண்பட்டாலுமே கூட தந்தை மகனுங்கிற உறவை அறுக்க முடியாது. கட்சி உறுப்பினர் தூக்கலாம், நீங்கள் உங்கள் மகன் இப்படி தூக்க முடியாது. அப்போ அப்படி பேசுகிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு தான் முதலியே சொன்னேன்,
சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஆடு மேய்க்கிற பையனுக்கு அறிவு இருக்கிறது கூட அன்புமணி அவர்களுக்கு இல்ல. அவ்வளவு வந்து தரம் இறங்கி திரு அன்புமணி அவர்களை விமர்சனம் பண்றாரு. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு அதிமுக கூட போகணும்னு விருப்பம் இருக்கிறதாகவும் ஐயா அன்புமணிக்கு பிஜேபி கூட விருப்பம் இருக்கிறதாகவும் ஒரு செய்தி இருக்குது. நீ தான் 2 பேருமே ஒன்றாயிட்டாங்க, 2 பேருமே ஒரு இடத்துல போய் சேர வேண்டியது தானே. அஃப்கோர்ஸ் இதுக்கு பின்னாடி மற்ற சில விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கருத்து மோதலுக்கு பின்னாடி வேறு சில குடும்ப இஷ்யூஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம தேவையில்லாத விஷயம் அது. இப்போ கட்சியாக பார்க்கும்போது எலெக்ஷனுக்கு இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டணி கழகங்கள்லாம் உருவாகிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இந்த சந்திப்புங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னென்னா, நான் தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி என்று தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறார் ஐயா ராமதாஸ். இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கோகாமணியும் அருளும், இன்னும் 2 பேர் இருக்காங்க, மொத்தம் 4 எம்எல்ஏக்கள் நினைக்கிறேன். இவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக ப்ரெஸ் மீட்லேயே சொல்கிறாங்க, ஏங்க அன்புமணி வந்து கட்சி அழிக்க பார்க்குறாருங்க, வன்னியருங்கிற ஜாதியை ஒழிக்க பார்க்குறாருங்க அப்படின்னு சொல்கிறாரு ஐயா அருள். ஐயா கோகாமணி எதுவும் பெருசாக எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி தெரியல. அப்போ இவங்க எல்லாருமே இன்னைக்கு சட்டமன்றத்தில் இருக்கிறவங்களில் 2 பேர் வந்து இவங்க பக்கம் இருக்கிறாருன்னு தெரியுது. ஆனால் கட்சி நிர்வாகிறதே யார் பக்கம் இருக்குது, கட்டமைப்புறதே யார் பக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பக்கம் தான் இருக்குது. அப்போது அன்புமணி ராமதாஸ் பக்கம் கட்சி இருப்பதை பாஜக அறிந்து கொண்டதன் காரணமாகத்தானே இப்போ பாஜகவினுடைய தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு பொறுப்பாளர் அன்புமணி வந்து மீட் பண்ணுறாரு. ஏன் ஐயா ராமதாஸ் போய் அவங்க மீட் பண்ணல? அப்போ நமக்கு சில கேள்விகள் எழுகிறது. அப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களைத்தான் இந்த கூட்டணிக்குள்ள இழுத்து வருவதற்கான வேலைகளை இந்த பாஜக பார்க்க துவங்கி இருக்கிறதுங்கிறது வெளிப்படையாக தெரிகிறது. இப்போ அன்புமணி வந்தார்னா அது பாமகவே முழுமையாக வந்தா மாதிரி தான் அப்படிங்கிறத பிஜேபி முழுமையாக நம்புகிறது. அப்பா அவர்கிட்ட பேசுகிற வரைக்கும் என்ன தெரியுது அப்படின்னா, எப்படியாவது அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வர வழியை பாருங்க. ஏன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு ஒளிவு முறைவுலாம் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக பாமக நிச்சயமாக இந்த அதிமுக மற்றும் பாஜக இந்த இருக்கிற கூட தான் வந்து உட்கார போகிறாங்க. இதில் ஒன்றும் மூடி மறைக்கலாம் உங்களுக்கு ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக இங்கே தான் வருவாங்க, வேற இடம் கிடையாது. ஸோ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அன்புமணி அவர்கள் மற்றும் ராமதாஸ் அவர்கள் இருவரும் சேர்ந்து களமாடினாங்கன்னா மட்டும்தான் இந்த அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு யார் போனாலும் 2 பேருமே தான் ஒன்றா போகணும். அப்போ தான் அது வந்து வலிமை அடையும். இல்லைன்னா அது முழுமையான வலிமையை வந்து கொடுக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ராமதாஸ் அவர்கள் என்ன மாதிரியான முடிவு எடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போது ராமதாஸ் ஐயாவை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் நமக்கு தெரிந்த செய்திகள் அடிப்படையில் பார்க்கிற போது திமுகவுடைய மூத்த அமைச்சர் பெருமக்களிடம் ஒரு நெருக்கம் அவருக்கு உண்டு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திமுகவின் எம்பியாக திகழக்கூடிய ஐயா ஜெகத் ரட்சகனாக இருக்கட்டும், இல்லை திமுகவின் அமைச்சராக திகழக்கூடிய ஐயா துரைமுருகனாக இருக்கட்டும், இவரோடலாம் அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு உண்டு, உங்களுக்கே தெரியும். அப்போது அந்த உறவின் அடிப்படையில் இவங்க எப்படியாச்சும் ராமதாஸை உள்ள கூட்டிகிட்டு வந்துடணும். இன்னொன்று வட மாவட்டங்கள் சில இடங்கள்லாம் அது திமுக வீக்காக தான் இருக்கிறாங்க. அப்போ ராமதாஸை வச்சு ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாங்கிற எண்ணம் திமுகவுக்கும் இருக்கிறது. அறிவாலய வட்டாரங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான உடன்பிறப்புகள் அதை விரும்புகிறார்கள். யார? ராமதாஸ் பாமகவை அறிவாலய வட்டாரம் விரும்புது. இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு என்ன வரும்? விசிக உள்ள இருக்குமா? ஆமா. ஏன்னா பாமக பாஜக சாதியவாத மதவாத கட்சிகள் இருக்கும் இடத்துல ஒரு நாள் விசிக இருக்காதுன்னு சொன்னார். அப்போ அறிவாலய வட்டாரங்கள் ராமதாஸ் பாமகவிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்றால் அது எப்படி விசிக ஏற்கும்? அப்போ விசிக கூட இருக்கும்போதே அந்த ராமதாஸ் பாமக கிட்ட திமுக தலைமை பேசுகிறது என்று சொன்னால் இது எதை குறிக்கிறது? விசிக இப்போ கூட்டணியில் இருக்காதா அப்படின்றது கேள்வியே எழுகிறது. 2 ஆப்ஷன் தான் இருக்கு. அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை. ஐயா ராமதாஸ் அவர்கள் பழையதை மறைந்து புதிய மனிதராக மாறி இருக்கிறார். எனவே எங்கள் கூட்டணி தொடர்கிறதுன்னு விசிகா சொல்லணும். இல்லையா, சாதியவாத பாமகவோடு கூட்டு சேர்ந்த இந்த திமுக அரசை வீழ்த்துவது எங்களுடைய பணி அப்படின்னு வெளியில் போகணும். அல்லது வெளியிலிருந்து ஆதரவு, நாங்கள் வெளில வந்துடுறோம் அப்படின்னு சொல்லணும். இது 3 தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி. இதை எதை சூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை பாமக உள்ளே வந்தால்
திருமாவர்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை இல்லையா? திமுக மட்டும்தானே அவருக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கு. மற்ற கட்சிகளுடன் அவர் கூட்டணி சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை தான் அப்படின்னு பார்க்கப்படுது. இல்லை, இதையே வந்து டாக்டர் திருமாவளவன் அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லும்போது குறிப்பிட்டு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க ஒன்று நாங்கள் இந்த கூட்டணியில் நீடிப்போம், அல்லது அப்படி நிர்பந்தம் ஏற்பட்டால் நான் வந்து தனியாக நான் இந்த தேர்தல் அரசியலை விட்டு நான் விலகி போவேன். எனக்கு வந்து அற்ப பதவிகளோ இந்த அதிகாரமோ எனக்கு கடைசியில் தேவையில்லாத முடிவுக்கு தான் நான் போவேன் அப்படின்னு பல முறை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதை நோக்கி தான் அவங்க நகரக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுவாங்க. அப்படி இல்லைன்னா வேற வழி இல்லாமல் கன்வின்ஸ் ஆவாங்க. ஓகே, இப்போ ஐயா ராமதாஸோட ஏற்கனவே தமிழ் பாதுகாப்பு இயக்கத்திலலாம் கட்டியவங்க தான் அண்ணன் திருமாவர்களும் இவங்களாம் ஒன்றா பயணிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் மீண்டும் பயணிக்க ஏன் முடியாதுன்னு நினைக்கிறீங்க? அப்படி கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அரசியலை தான் சொல்கிறேனே, எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. அப்போ இதை வேற வழி இல்லை, விடுத்ததற்காக நாங்கள் ஒன்றா நிற்கிறோன்னு கூட நிற்பாங்க. பட் நான் சொல்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் தான். பட் ராமதாஸ் தரப்பில் கேட்கும்போது தைலாபுரத்தில் வரக்கூடிய செய்திகள் எப்படி இருக்குன்னா, டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, டிசம்பர் வரைக்கும் காத்திருக்குன்னு தான் சொல்கிறாங்க தைலாபுரத்தில். பட் பனையூர் வட்டாரம் என்ன சொல்லுதுன்னா, பனையூர் வட்டாரம்னா அன்புமணியோட ஆஃபீஸ் பனையூரில் தான் இருக்குது. நீங்கள் ஒன்றும் விஜய் நினச்சிக்காதீங்க, அங்கேயும் ஒரு பேச்சுவார்த்தை ஓடிட்டு தான் இருக்குது. இப்போ பனையூர் வட்டாரம் என்ன சொல்லுதுன்னா, நான் தான் கட்சி, எங்கிட்ட தான் கூட நீ பேசணும், பிஜேபி அதிமுக எங்கிட்ட பேசு, எங்கிட்ட சீட்டு பேரத்தை பேசு, மற்ற பேரத்தையும் எங்கிட்டயே பேசு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் அன்புமணி. பொறுத்ததுன்னு தான் பார்க்கணும். தேர்தல் ஆணையமும் அன்புமணி அவர்களை தான் இது அங்கீகரிச்சிருக்காங்க இல்லையா? அங்கதான் போய் முடியும்ன்றேன் நான். அன்புமணி கையில தான் கட்சி போய் முடியும். ஐயா ராமதாஸ் அவர்கள் மத்தியில ஐயாவுக்கு வாக்கு வங்கி இருக்கலாம், தெரியாது நமக்கு. இப்போ நான் ரெண்டாவது உடையும் போது மக்களும் குழம்பி போவாங்க, ஒரு கட்டத்தில் விரக்தி ஆவாங்க. குழப்பம் விரக்தியாக மாறுவதற்குள்ளே பிரச்சனை சரி பண்ணலைன்னா விரக்தியாகி உங்களுக்கு போடவே முடியாது, போயா நான் வந்து விஜய்க்கு போட்டுக்கிறேன், ஆனால் சீமானுக்கு போட்டுக்கிறேன், அதிமுக போட்டுக்கிறேன்னு போயிடுவாங்க. அப்படி உடைவதற்கே வாய்ப்பு இருக்குது இவங்க ஒன்றும் ஆகலை அப்படின்னா. அதனால தான் பைஜன் பாண்டா அவர்கள் வந்தது சீக்கிரமாக ஒன்றாகுங்க. அமித்ஷா சொல்லியிருக்கிறது ஒன்று தான், இந்த கூட்டணியை எப்படியாவது பலப்படுத்து, அந்த பலப்படுத்துகிற வேலையை மட்டும் பாருன்றது அமித்ஷா சொல்லியிருக்கிற உடைய கட்டளை நிறைவேறுமான்னு பார்க்கலாம். ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவருக்கு வந்து உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தது இல்லையா? அப்போ வந்து பெரிய பெரிய கட்சி தலைவர்கள்லாம் என்னை விசாரிச்சாங்க, ஆனால் புதிதாக ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒரு கட்சி மட்டும் என்னை வந்து விசாரிக்கல, அந்த தலைவர் மட்டும் என்னை கேட்கல அப்படின்னு ஒரு ஆதங்கமாக சொன்னார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவருக்கு என்னன்னா, கூட்டணிக்க கூட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க விஜய் அவர்களோட ஒரு கூட்டணிக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பாமகவை வந்து விஜய் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ வரைக்குமே. ஸோ அந்த அடிப்படையில் விஜய் மட்டும் தான் ஏன்னா எல்லாருமே பேசிட்டாங்க, திமுகவிலிருந்து நாம் தமிழர் கட்சி வரைக்கும் எல்லாருமே கேட்டாங்க. விசிகத்தில் அவர்கள் கேட்டார், ஃபோனில் பண்ணி பேசியிருக்காங்க. அந்த அளவுக்கு பேசும்போது விஜய் மட்டும் தான் பேசலை. ஆனால் காரணம் என்னென்னா, அவங்களே ஏற்கனவே ஒரு பெரு நெருக்கடியில் இருக்கிறாங்க, இன்னும் வெளியிலேயே வரல அவங்க கட்சி தலைவர்கள் யாருமே. இந்த 20 நாள் ஆகிப்போச்சு, இப்போ வரைக்கும் ஐயா விஜய் அவர்கள் அந்த மக்களை போய் பார்க்க கூட இல்லை. காரணங்கள் பல விஷயங்கள் அடுக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அது வந்து பேசி பலன் இல்லை, பேசி வாயெல்லாம் வலிக்குது, காது கேட்கணும்னு புளிச்சு போயிருக்கும், அதனால் விட்டுருவோம். ஸோ இதுக்கும் விஜய் வெளியில் வரமாட்டார், பேச மாட்டார். பட் ஒரு பர்சனலாக கேட்டிருக்கலாம், ஃபோன் விசாரிச்சிருக்கலாம், பண்ணாதது ஒரு அவருடைய அரசியல் மெச்சூரிட்டியை காமிக்கிறது எடுத்து கடந்து போக வேண்டியது தான். அடுத்து டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமைய போகுது, போக போக தெரியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. என்டிஏ கூட்டணியிலேருந்து அவர் வெளியில் வந்துட்டார், ஓபிஎஸ் அவர்களும் வெளியில் வந்துட்டார். டிடிவி தினகரன் அவர்கள் எந்த கூட்டணியில் சேர வாய்ப்பு இருக்கு? 2 விஷயம்தான் டிடிவி தினகரன் அவர்களுடைய பேச்சு மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது 2 விஷயங்களுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்று, டிடிவி தினகரன் அவர்களுக்கு அதிமுக என்டிஏக்குள்ள விஜய் போகக்கூடாதுங்கிற எண்ணம் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஏன்னா போயிட்டா நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியை சிஎம் கேண்டிடேட்டாக வச்சு தான் போயாகணும். அப்போ எடப்பாடி சிஎம் ஆக வாய்ப்பு நிறையவே உண்டு இஃப் விஜய் ஜாயின்ஸ் வித் என்டிஏ அலைன்ஸ். ஏடிஎம்கேல என்டிஏக்குள்ள விஜய் போனாருன்னா கண்டிப்பாக ஸ்வீப் அடிக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதை நாம் சொல்லலாமா? அறிவாலய வட்டாரங்கள் எடுத்த சர்வேக்கள் கூறுகிறது. என்டிஏ அதிமுகவின் தலைமையிலான என்டிஏக்குள்ள விஜயை மட்டும் ஜாயின் பண்ணிட்டாங்க, சோலி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கல நிலவரம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ இது ஐயா டிடிவிக்கு தெரியாதா? நிச்சயமாக தெரியும். அப்போ டிடிவி அவர்களுக்கு தெரிந்ததன் காரணமாகத்தான் அதற்கு முதல்ல நீங்கள் முட்டுக்கட்ட போகிறோன்னா என்ன பண்ணணும்னா, கொம்பு சிவி விடணும். விஜய் நீ எவ்வளோ பெரிய ஆள், இப்படி வேற லெவலியா, தனியாக நில்லையா, உன் கீழே 10 கட்சி வரையா அப்படின்னு சொல்லணும். அதனால் அதை சொல்கிறாரு.
இது ஒரு பாயிண்ட். அப்படி சொல்ல என்ன ஆகும்னா அது விஜய் மைண்டை சுற்றி இருக்கிறவங்க மைண்டை தவிர பார்த்துக்கங்க. ஒரு பழுத்த அரசியல்வாதி டிடிவி தினகரன் அவரே சொல்கிறாரு உங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைன்னு, உஷாராக இருங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அவர் டிடிவி தினகரன் வந்து விஜயை பற்றி மட்டும் சொல்லலை, சீமானோட பற்றியுமே கூட சொல்லியிருக்காரு. சீமான் கூட கூட்டணி அமைங்கலாம் சொல்லியிருக்காரு. இப்போ என்னன்னா டிடிவி தினகரன் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமியை அண்டர்ஸ்டிமேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் இருக்கிறது. அது மறுப்பதற்கு இல்லை. ஏன்னா அவர் வந்து அவர் அரசியல் எதிரியாகவே பார்க்கிறாரு. அவர் ஒரு துரோகி, அவர் வந்து ஒரு கெடுதல் செய்தவர், என்னை வந்து இவ்வளவு தூரம் வீழ்ச்சி பாதை கொண்டு சென்ற எடப்பாடி பழனிசாமி தான் அவர் அரசியல் எதிரியாக பார்க்குறாரு. ஃபைன், அவங்க தனிமனித விவகாரங்கள் அது கூட நம்ம போக விரும்பல. ஆனால் இரண்டாவது நோக்கம் ஒன்று உள்ளது. அது என்னன்னா அவர் விரும்புவது விஜயை சிஎம் ஆக்கிடலாம். அதுக்கு நாம கூட உதவி பண்ணலாம். இவர் அணிலா கூட உதவி பண்ண வாய்ப்பு இருக்கு. விஜயனுடைய இயக்க தோழர்கள் அணிலாக அதிமுக வெற்றிக்கு உழைத்தார்கள் சொன்னாங்க இல்லையா ஐயா விஜய் அவர்கள். அது மாதிரி விஜய சிஎம் ஆக்க நாம அணிலா கூட ஐயா டிடிவி அவர்கள் முனையலாம். விஜய் தலைமையின் கீழே ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அப்புறம் வந்து நம்ம இல்லை கிருஷ்ணசாமி ஐயா, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி ஐயா, அப்புறம் டிஎம்டிகே, அதாவது தேமுதிக, ஜான் பாண்டியன், இவங்களெல்லாம் கூட சேர்ந்து ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆனால் இவங்க யாரும் பெரிய இயக்கங்களோ பெரிய கட்சிகளோ கிடையாது. ஓபிஎஸ் என்ன கட்சி வச்சிருக்காரு? இன்று அவர் ஒரு தனி மனிதர். ஐயா டிடிவி மட்டும்தான் இதில் ஒரு கட்சியை கட்டமைப்பு ரீதியாக வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதுவுமே கட்சி கிடையாது. கட்சி தான் பெரிய இயக்கம் சொல்ல முடியாது. உங்களால் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் சொல்ல முடியாது. அப்போ இவங்களெல்லாம் வச்சுட்டு விஜயால என்ன பண்ண முடியும்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறது யதார்த்தமான உண்மை. அப்போ விஜய் அவர்கள் வந்து அதிமுகவில் சேர்றதுக்கான, அதாவது அதிமுக இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, அப்படி சேரக்கூடாதுங்கிறதுக்கான வேலைகளை 2 பேர் பார்க்குறாங்க. ஒருவர் டிடிவி, ஒருவர் அண்ணாமலை. ஏன் அண்ணாமலை சொல்கிறேன்னா அண்மை காலங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கொடி, அண்ணாமலை மன்றம், செய்திகள் இருக்கு. அப்போ நேற்று ஐயா அண்ணாமலை மறுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் அண்ணாமலை அவர்களை தொடர்ச்சியாக டிடிவி தினகரன் பாராட்டிக்கிட்டே இருக்காரு. பாத்தீங்களா? அவர் சூப்பருங்க. அவர்லாம் தாங்க நயனார் தாங்க ஒன்றும் பண்ண தெரியல. நயனார் அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டு அண்ணாமலை தூக்கி பேசுறது. ஆமா, இப்ப வந்து பாஜகவோட தலைவரா யார் இருக்காங்க அப்படின்ற சந்தேகமே. அண்ணாமலை தாங்க சூப்பர், நயனார் டம்மி பீஸுங்கிற அளவுக்கு பேசுறாரு ஐயா டிடிவி தினகரன். இப்போ டிடிவி தினகரனுக்கு என்னன்னா டிடிவி, அண்ணாமலை, ஓபிஎஸ் இவங்க எல்லாரும் விஜய் தலைமைக்கு கீழே நாம் போயிடலாம், நாம் போய் திமுக எடுத்து விளையாடலாம், அதிமுகவை எடுத்து விளையாடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு தியரி. இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்காங்க அப்படின்னா வாய்ப்பு உண்டு. அதனால தான் டிடிவி தினகரன் சொல்கிறாரு விஜய் தலைமையில் கூட்டணி அமையும், அவர் தலைமையில் கூட்டணி சொல்வது காரணம் இதுதான். ஆனால் விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாங்கிறதா இங்கே மேட்ரே. அவர் எனக்கு தெரிஞ்சு அவருக்கான அழுத்தங்கள் போய்விட்டது, அவருக்கான சிக்னல்ஸ் போய்விட்டது. எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சியில் இருக்கிறார். நிச்சயமாக விஜய் உங்கள் கூட்டணிக்கு வருவார், நீங்கள் போய் வேலையை பாருங்கன்றார் அமித்ஷா. அவங்களுக்குள்ள நடந்த பேச்சுவார்த்தைன்னு சொல்கிறாங்க. விஜய்கிட்ட நான் பேசுனாங்கன்னு சொல்லலாமா, திரும்பியும் சொல்கிறேன். விஜய் ஓகே சொல்லிட்டாருனோ, விஜய்கிட்ட பேசினாங்கன்னோ சொல்ல. அதிமுக பாஜக கடையில் பேச்சுவார்த்தை நடந்தது இதுதான். ஹி வில் கம், யூ டோன்ட் வரி, கோ, அவ்வளோதான். நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளுகளாக உள்ள கூட்டணி வர வச்சுருக்கோம். அஜித் பவாரை போட்டு கிழிச்சோம். மறுநாள் அஜித் பவார் நாங்கள் வாஷிங் மிஷினில் போட்டாலும் நான் மாற்றலையா? சரத் பவாரோட தம்பி அஜித் பவார். சிவசேனாங்கிற கட்சி பிஜேபியை விட தீவிர இந்துத்துவா பேசுவான். அந்த கட்சியை உடைக்கலையா? பிஜேபிக்கு இல்லாத வரலாறாமா? அப்போதான் ட்ரை பண்ணுறோம், நாங்கள் பார்த்துக்கிறோன்றாங்க. அந்த வலைக்குள் சிக்குவாரா விஜய்ங்கிறது காலம்தான் பதில் சொல்லும். இப்போ வந்து பாஜக வந்து வருகிற சட்டமன்ற தேர்தலுடைய பொறுப்பாளராக பைஜெயந்த் பாண்டேவை வந்து நியமிச்சிருக்காங்க. இது எதுக்கு வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னா, டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அரியணையிலிருந்து அகற்றிவிட்டு பாஜகவை 27 ஆண்டுகளுக்கு பிறகு அரியணை ஏற்றிருக்காரு. அதனால தமிழ்நாட்டிலையும் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், இல்லை விஜயை வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவார் அப்படின்ற ஒரு பொறுப்புனால தான் இவருக்கு வந்து இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்டிஏவில் விஜய் அவர்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் தான் இருக்குது. வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு பெரிய கட்சி வந்து கூட்டணியில் வரப்போகுது, எங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங்காக அமைய போகுது அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க.
இப்போ எல்லா பக்கத்துல இருந்தும் ஒரு கிரீன் ஃபிளாக் வர மாதிரி தானே இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் வரக்கூடிய சாத்தியக்கூறு நிறைய இருக்கு இல்லையா? இல்லை, அதான் இது என்னன்னா, இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, விஜய் இதை வந்து எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவார், மக்கள் கன்வின்ஸ் ஆவாங்களாம் அப்படின்லாம் கவிப்பிரியா பேசலாம், அருள்மொழிவர்மன் பேசலாம், மற்றவங்க பேசலாம். கிரவுண்டில் மக்கள் பேசவே மாட்டான். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதில்ல? அறிவுஜீவிகள் தளத்தில் தான் நீங்கள் கன்வின்சிங்லாம் பண்ணணும். ஐயோ பிஜேபி கூட வச்சிட்டாருன்னு நீங்கள் பேசணும். காமன் மேன் தளத்தில் என்னப்பா ஆச்சு, பிஜேபி கூட்டணி வச்சிட்டாருப்பா, எதுக்காகப்பா வச்சாரு, திமுக தோக்கடிக்கணும்ப்பா, அதுதானப்பா கட்சியை ஆரம்பிச்சாருன்றான். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பாஜக அப்படின்னாலே ஒரு ஒவ்வாமை இருக்குல்ல மக்கள் மத்தியில். அந்த ஒவ்வாமைக்கான விலையை விஜய் கொடுப்பாரு. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த கூட்டணி அமைந்தால் அந்த கூட்டணியின் தலைமை ஐயா எடப்பாடி கே பழனிசாமி வெல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா, வெல்வதற்கான சாத்தியக்கூறு வாய்ப்பு மிக அதிகம், மிக அதிகம். ஆனால் இன்னொரு கேள்வி கேட்டீங்க பாருங்க, பாஜகவில் ஒவ்வாமை இருக்குன்னு. 100% உண்மை, 100% உண்மை. அப்போ என்ன பண்ணணும், பாஜக இல்லாமல் அதிமுக தாவேகா மட்டும் கூட்டணி அமையணும். அதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடையாது. கிட்டத்தட்ட ஒன்றா தான் ஆயிட்டாங்க. அப்போ பாஜகவை சைலன்ஸ் மோடில் போட்டு அதிமுகவும் தாவேகாவும் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் பாஜக மீதான ஒவ்வாமையை ஓரளவாவது நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ அதிமுக வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியில் வர வாய்ப்பு இல்லை. நான் சைலன்ஸ் இந்த சென்ஸ் என்னன்னா, குறைவான சீட்டுகள், அதிகமான பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்தாமல் இருப்பது, அண்ணாமலை போன்ற ஆட்களை ஓரம் கட்டி அடக்கி வைப்பது, இதெல்லாம் பண்ணாங்கன்னா சென்சிபிள் மூவாக மாறும். அப்படி இல்லாமல் பாஜகவுக்கு நிறைய சீட்டு, தாவேகாவுக்கு நிறைய சீட்டு, அதிமுக என்னமோ குட்டி கட்சி மாதிரி விளையாடினாங்கன்னா அதில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு வந்து சீட் கம்மியாக கொடுப்பாங்க. ஏன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிச்சு தான் இருக்கு. ஒரு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக அதிகரிச்சு தான். நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேறம்மா. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் நம்ம புரிஞ்சுக்கிறது கூட இல்லைம்மா, மக்கள் கிளியராக தெரியும், மக்கள் சென்சிபிளாக ஓட்டு போடுவான். நாடாளுமன்ற தேர்தலுக்கு யாருக்கு வாக்கு செலுத்தணும், சட்டமன்ற தேர்தலுக்கு யாருக்கு வாக்கு செலுத்தணும் உனக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க, பிஜேபி வாக்கு வங்கியை கூட்டிருச்சுன்னு சொல்கிறீங்க. என்ன ஆச்சுன்னா, அண்ணாமலை தலைமையிலான பாஜக தமிழ்நாட்டில் 2024 ஒரு கூட்டணி அமைச்சாங்க. எல்லா சாதி கட்சியில் வச்சு கூட்டணி அமைச்சாங்க. நம்ம பார்த்தோம் 18% வாங்கியிருந்தாங்க. அதில் பிஜேபி சதவீதம் எவ்வளவு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு இவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குன்னு நீங்கள் சொல்லக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்னா அவங்க தனிச்சு போட்டிக்கிட்டாங்க. நீ தனிச்சு போட்டிடு, வா பாஜகவா இறங்கு, தனிச்சு நில்லுப்பா கிரவுண்ட்ல. 234 தொகுதிகளிலையும் பாஜக தனித்து நின்று எவ்வளவு வாக்கு வங்கியை வாங்குதோ அதுதான் பிஜேபியோட உண்மையான வாக்கு சதவீதம். திரும்ப 18 வாங்கிட்டோம்னா அதுல பாமக இருக்கியா, ஓபிஎஸ் இருக்காரியா, டிடிவி இருக்காரியா, தேவநாதன் யாதவ் இருக்கிறாரியா, இன்னும் என்னென்னமோ சாதி கட்சியா, எல்லா சாதி கட்சி சேர்த்துக்கிட்டீங்க நீங்க. ஜான் பாண்டியன் இருக்காரியா, கிருஷ்ணசாமி இருக்கிறாரியா, எல்லாரும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அலையன்ஸில். அப்போ அப்படி உருவாக்கப்பட்ட அலையன்ஸை வச்சுக்கிட்டு 18% பீத்திக்க கூடாது. அது உங்கள் கட்சியின் ஓட்டே கிடையாது. ஓபிஎஸ் வாங்கின ஓட்டு அந்த அலையன்ஸோட ஓட்டா இல்லையா? ஆனால் எந்த பலாபட்சம் தான் நின்னார் அவர். அது எப்படி பாஜகவோட ஓட்டா மாறும்? மற்ற இடங்கள்லாம் அவங்க வாங்கினாங்களே, அங்கே பாமக ஓட்டு இல்லையா? மத்திய சிலையில் பாமக ஓட்டு இல்லையா? அப்போ எல்லாருடைய ஓட்டும் சேர்த்து தான் சார் உங்களுக்கு வந்திருக்குது. தனிச்சு நில்லுங்க சார், இவ்வளோ பேச தனிச்சு நில்லுங்க. அப்போ தனிச்சு நிற்க முடியாதுன்னு பிஜேபிக்கு தெரியும். அதனால தான் கூட்டணியில் நிற்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து உண்மையான பாஜகவோட சதவீதம் என்னங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். அப்போ எவ்வளோ கொடுக்கணுமோ அதை கொடுத்து இது பண்ணுவார். இப்போ நாம் கேட்குறது என்னன்னா, இந்த 3 பேரும் சேர்ந்தாலும் வெற்றி வாய்ப்பு இருக்குமாங்கிறதா நீ கேட்குற கேள்வி இல்லையா? இவங்க 3 பேரும் சேர்ந்தால் வெற்றி வாய்ப்பு சற்று கூடுதலாகத்தான் தென்படுகிறது. வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது. ஒருவேளை பிஜேபியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னைக்கு வாய்ப்பு நடக்கவே வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அப்படி இருந்தால் ஈஸியாக வின் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. பாஜக இல்லை. ஆமாம், இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் கிரவுண்ட் லெவலில் ஆன்டி இன்கம்பன்சி மோட் அதிகமாக இருக்கும்போது அது ஆன்டி பிஜேபியை டைல்யூட் பண்ணிடும். அதாவது உங்களுக்கு புரியுதுங்களா? மக்கள் வந்து கொதிப்பு மனநிலையில் இருக்கான். அப்படி கொதிப்பு மனநிலையில் இருக்கும்போது நீங்கள் வேற விஷயத்தை இப்போ சொல்ல எப்பா அப்படின்ற டிஸ்ட்ராக்ட் ஆகவே மாட்டான். அவன் நோக்கமெல்லாம் திமுக எதிராக இருக்கும். அந்த நேரத்தில் பிஜேபி கொண்டு வந்தால் கூட கண்டுக்க மாட்டான்.
இன்னொன்னு சொல்றேன், தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ரோலே கிடையாது. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு என்ன இடம் இருக்குது, என்ன வாக்கு சதவீதம் இருக்குது தமிழ்நாட்டில்? என்ன நினைச்சாலும் தமிழ்நாட்டில் பாஜகவால் வளர முடியாது, வளரவே முடியாது. ராகுல் காந்தி சொன்னதுதான் உண்மை. they will never ever enter into தமிழ்நாடு. முடியவே முடியாது. அது கூட்டணி வச்சு தலைகள் தண்ணி குடிச்சா கூட முடியாது. அதிமுகவுக்கும் பிஜேபி தேவைன்ற மனநிலை கிடையாது. பிஜேபிக்கு தான் அதிமுக தேவை. ஏன்னா 29 உனக்கு எம்பி சீட்டு வேணும், கரெக்டா? அதுக்காக உனக்கு அதிமுக தேவை, அவ்வளோதான். இப்போ நாம் அப்படி தான் பார்க்குறோம். ஆனால் அவங்களான வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலாகத்தான் தெரிகிறது. இஃப் விஜய் ஜாயின்ஸ் வித் ஏடிஎம்கே லெட் என்டிஏ அலையன்ஸ் ஜாயின் பண்ணாருன்னா அதை நாம் உறுதிப்படுத்தலை. அறிவாலய வட்டாரம் எடுத்த சர்வேக்கள்லேயே அதை உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. ஸோ விஜயை வந்து அந்த பக்கம் போக விடாமல் பண்ணுறதுக்கான வேலைகளை நிறைய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல டிஎம்கே ஐடிவிங்க. 20 நாள்கள் ஆய்வு விட்டது. பாஜகவின் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு வரவில்லையா? ரத்தக்கரை படிந்த பாஜகவின் பி டீமே ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் பாஜக பி டீமா, ஏ டீமா, சி டீமான்றதெல்லாம் இருக்கட்டும். அவங்க போகலை அப்படிங்கிற கேள்வி கேட்க உங்களுக்கு முதல்ல அருகதை தகுதி இருக்கிறதா? அவர் போல நான் கேட்டுக்கிறேன். விஜய் போவாது தப்பு தப்பு தப்பு. நீ என்னப்பா, நீ கள்ளக்குறிச்சி சாவுக்கு நீ போனியா? 67 பேர் செத்து போனா, கள்ள சாராயத்தை கொண்டு செத்து போனா, நீ போனியா? அல்லது முளையிலேயே கிள்ளி எரிஞ்சியா? செங்கல்பட்டில் மற்ற நடக்கும்போது அதை வந்து தடுத்து நிப்பாட்டினியா? இப்போ 4 பேர் மரணம் அடைஞ்சதுக்கு 5 லட்சம் ரூபாய் தூக்கி கிள்ளுக்கிற மாதிரி கொடுக்குற. சாராயம் கொண்டு செத்து போனா 10 லட்சம், கட்சி தலைவரை பார்க்க போது செத்து போனா ஒரு 10 லட்சம், ஆனால் விவசாயம் செத்து போனா 5 லட்சமா? நீங்க யார் பேசுறீங்க? அப்போ இவங்க பேசுறதுக்கு அருகதை கிடையாது. இன்னொன்று, இவங்க பாஜகவின் பி டீம்னு அவங்கள சொல்றது உங்களுக்கு தார்மீக ரீதியில் தகுதி இழந்துட்டீங்க. எப்போ கருணாநிதியினுடைய நாணய வெளியீட்டு விழாவுக்கு டீப் கோர் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியை உள்வாங்கன்னா ராஜ்நாத் சிங் கூப்பிட்டீங்களோ அப்பவே உங்களுடைய பாஜக எதிர்ப்பு முகமூடி கிழிந்து விட்டது. எப்போது இடி ரெய்டு நடைபெற்றவுடன் கையோடு கையாக எங்கே நம்முடைய மகன் மீது நடவடிக்கை எடுத்து விடுவார்களோ என்று சொல்லி அதுவரை போகாத நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு ஐயா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்றாரோ அப்போதே உங்களுடைய முகத்திரை கிழிந்து விட்டது. இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். பாஜகவோட எங்கெல்லாம் திமுக சமரசமாக இருக்குன்னு. இப்போ நிறைய வாய்ப்புகள் வந்து என்டிஏவில் விஜய் அவர்கள் வந்து சேர்ந்துட்டாரு அப்படின்னா வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஒருவேளை விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் ஜாயின் பண்ணிட்டார் அப்படின்னா வெற்றி அடைஞ்சிட்டா, இந்த கூட்டணி வந்து வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னா பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிராதா? இந்த கூட்டணி தான் பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது அப்படின்னு. அது ஏற்கனவே அந்த வரலாறு வந்து திமுகவுக்கு இருக்கு, அதிமுகவுக்கும் இருக்கு. நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான ஒரு கேள்வி. பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்ற அதிமுகவையும் தாவேகாவையும் பயன்படுத்தும். அதிமுகவும் தாவேகாவும் ரொம்ப கவனமாக இல்லைன்னா அந்த கட்சியை தன் ஆக்டோபஸ் கரங்களால் உள்வாங்கி செரித்து அழிக்கும் பாஜக. இது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும், விஜய்க்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். ஒரு டிஸ்கஷன் போயிருக்குது. இந்த கூட்டத்தில் அமைவதற்கு முன்னாடி அவங்க கூட போனால் கட்சி அழிச்சிடுவாங்க போயிட்டுருக்குப்பா அப்படின்லாம் உள்ளுக்குள்ளே பேசுறது நடந்துருக்குது. எல்லாருக்கும் தெரியுதுல்ல, பார்க்குறாங்கல்ல, அண்டை மாநிலங்களில் மற்ற மாநிலங்களெல்லாம் பார்க்குறாங்கல்ல. அப்போ தெரிஞ்சதுனால தான் ரொம்ப சூதானமாக பயன்படுத்துகிறாங்க அந்த கட்சியை. இன்றைக்கி அந்த கட்சியின் மாநில தலைவர் யார்? நயினார் நாகேந்திரன். அவர் யார்? முன்னாள் அதிமுக. அவர் சொல்ற எம்ஜிஆர் ரத்னா ஓடுது உடம்புக்குள்ளங்கிறாரு. ஆமா, அதிமுகல இருந்து தான் பாஜகல இருந்து வராரு. அந்த பாஜகவுடைய மாநில தலைவருக்கு சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் அவர்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றாரு. நான் ஒரு நாள் கூட அவர் கோவப்பட்டு பேசி பார்த்ததே இல்லைங்க. நீங்க எங்கேயாவது நயினார் நாகேந்திரன் இந்துத்துவா பேசி பார்த்துருக்கீங்களா? எச் ராஜா மாதிரி பேசி பார்த்துருக்கீங்களா? இஸ்லாமிய வெறுப்பு, அதாவது அவர் ஏற்றுக்கிட்டனால தான் அங்கே போயிருக்கிறாரு. அவர் மேலே துளியளவும் நமக்கு வந்து கொள்கை உடன்பாடே கிடையாது. ஆனால் அவர் மேலே இவங்களா இருக்கிற சாஃப்டான அப்ரோச்சை பார்த்தீங்களான்னு கேட்குறேன். இல்லை இல்லை, என்னன்னா இப்போ அவருக்கு பர்த்டே கூட போச்சு பார்த்தீங்களா? அந்த பிறந்த நாளுக்கு தலைமையிலேருந்து யாரும் வாழ்த்தே சொல்லலை, கவனிச்சிங்களா? நரேந்திர மோடியோ அமித்ஷாவோ தொலைபேசி வாயிலாகவோ
ட்விட்டர் பதிவு வாயிலாக கூட திரு நயனா நாகேந்திரனுக்கு வாழ்த்துக்களை சொல்லவில்லை. இப்போ பாஜக இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் என்னவோ நடக்குது. சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் த பிஜேபி. என்ன ஆகும்னு தெரியாது. திடீர்னு திமுக வந்தா என்ன பண்ணுவீங்க? நயனார் சொல்கிற ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஸோ ஏன்னா நான் அண்மையில் அண்ணா பர்த்டேக்கு ஒரு வாழ்த்து போட்டிருந்தாங்க அவங்களுடைய ட்விட்டர் பேஜில். நயனா நாகேந்திரன் ட்விட்டர் பேஜில் அண்ணா பர்த்டேக்கு வாழ்த்து போட்டிருந்தாங்க. என்னடா இது ஆச்சரியமாக இருக்குன்னு. அதே பேரறிஞர் அண்ணாவை மிக கொச்சையாக பேசியவர் ஐயா எச் ராஜா. அண்ணா துறை தான் இந்த சீரழிவுக்கெல்லாம் துவக்கப்புள்ளி அப்படிலாம் பேசியிருக்காரு. அப்போ பிஜேபிக்குள்ளே சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அட் த சேம் டைம் பிஜேபி ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவாங்களான்னு நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. ஒருவேளை அந்த கூட்டணி வெற்றி பெற்றால் பாஜகவின் கொடூரமான ஆட்டத்தை தமிழ்நாட்டில் அவர்கள் ஆடத் துவங்குவார்கள். அந்த ஆட்டத்தை நிப்பாட்டுவது திமுக ஆட்சி அனுபவிச்சுக்கிட்டு ஒரு குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட கூட அதிகமாக இருக்கலாம். ரொம்ப நம்ம கவனமாக தான் இருக்கணும். நம்ம எந்த வகையிலையுமே ஃபாசிசத்துக்கோ ஆதிக்கத்துக்கோ மதவாதத்துக்கோ இடமே கொடுத்துடக்கூடாது. அப்போ அதை எப்படி கூட்டணி கட்சிகளாக திகழக்கூடிய அதிமுகவும் தாவேகாவும் ஹேண்டில் பண்ண போகிறாங்கிறது தெரியாது. அது அவங்க ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. எடப்பாடி பழனிசாமி ரெசிஸ்ட் பண்ண முடியும்னா வில் சி. அப்படி பண்ண முடியாட்டி அந்த இதோட அதிமுகவும் தாவேகாவுமே கூட செரிமானப்படுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். வேற வழி இல்லை. அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர வேண்டியது தான். அடுத்து இன்னொரு வாதம் என்ன வைக்கப்படுது அப்படின்னா, காங்கிரஸும் தாவேகாவும் கூட்டணி வைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக விஜய் அவர்களிடம் பேசியிருந்தாரு. அதனால ஒரு கூட்டணி அமைய அதுவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்படி பார்க்கறது? இல்லை, காங்கிரஸ் கட்சிக்கு உள்ள இருக்கிற ஒரு செக்ஷன் வந்து விஜய் விரும்புது. விஜயோட பேசிக்கிட்டு இருக்காங்க, அது உண்மைதான். ஆனால் காங்கிரஸ் தலைமை அதை விரும்பலை. தலைமை வந்து நம்ம இந்த முறை நம்ம ஸ்டாலின் அவர்களோட போயிடுவோம்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று, அவருடைய ஓட் பேங்க் என்னன்னு யாருக்குமே தெரியாம எப்படி போவாங்க? அவ்வளோ பெரிய கட்சி ஓட் பேங்க் தெரியாமல் போய் நிற்காது. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிறவங்க பேசலாம் கேட்டால் ஒரு டேலமாகவே இருக்கிறாங்க. செல்லுபிரதங்க ஒன்று பேசுகிறாரு, மற்றவங்க ஒன்று பேசுகிறாங்க. அது ஒரு சேஞ்சு வேணும்னு விரும்புகிறாங்க. திமுக அடிமை நடத்துதுன்னு ட்ரீட் பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் கை எங்கே விட்டும் போகாதுங்கிறாரு. நம்ம பேட்டியிலே உதயநிதி அவர்களாக எப்படி பேசுகிறாரோ நம்ம பார்த்தோம். திருச்சி வெளிச்சமை ஐயா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாரு. அப்போ காங்கிரஸ்க்குள் நடக்கிறது என்னன்னு நமக்கு தெரியாமல் இருக்குது. ஒரு பூடகமான ரகசியமான ஒரு வீடாகவே இருக்குது காங்கிரஸ். இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 2026 இந்த கூட்டணி உடையாது. உடைய வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. அப்படி உடைஞ்சதுன்னா திமுக முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஆனா ராகுல் காந்தி அவர்கள் திமுக வேணும் அப்படின்னு தானே நினைப்பாரு. அதான் சொல்றேன், எம்பி 2026 இந்த கூட்டணியை உடைப்பதற்கு ராகுல் விரும்பவே மாட்டார். அப்படி நடந்தால் அது திமுகவினுடைய படுதோல்வி, இந்தியா கூட்டணியின் படுதோல்வியில் ஒன்றாக பார்க்கப்படும். வருகிற 2026 தான் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றதே தெரியும். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். மிக்க நன்றி.